நான் இப்போ மக்ரூனி செஞ்சிட்ருக்கேங்க. அதுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணி அதில் மக்ரூனி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை போட்டிருக்கேன். இது நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு வடிக்கிற மாதிரி இதை வடிச்சுக்கணும். இந்த மக்ரூனிக்கு எண்ணெய், பட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் இப்போ தான் உரலில் நசுக்கி போட்டிருக்கேன். இது தக்காளி ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி வந்து ஏன் சேர்க்குறேன்னா முட்டை சேர்த்து இந்த மக்ரூனி பண்ண போகிறேன், அதனால் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இந்த மிளகா வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் கம்மியான தீயில் இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் மக்ரூனி வேக வச்ச மக்ரூனி இதில் சேர்க்க போகிறேன். அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், மக்ரூனியில் தனியாக உப்பு போட்டிருக்கேன். அதனால் உப்பு அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடைச்சி ஊற்றிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கலரி விட்டுட்டு, நிறைய கலர் வேணாம், லைட்டாக இந்த மாதிரி முட்டை மேலே கவர் பண்ணி விட்டுருங்க. அது அந்த சூட்லேயே வெந்துடும் பாருங்கள். இப்படி அந்த மக்ரூனியை முட்டை மேலே கவர் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வைக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அப்படி வேகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா மூடி போட்டு வச்சு சிம்மில் வச்சு விடலாம். இப்போது நான் இதில் கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி போட்டால் அவ்வளோதான், மக்ரூனி ரெடி. என் பையனுக்கு மக்ரூனினா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இன்றைக்கி மக்ரூனி செஞ்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம்.